இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம மீனா போலீஸ்காரங்க கிட்ட மேடம் நான் தெரியாம நோ பார்க்கிங்ல வண்டியை பார்க் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னோட வண்டியை திருப்பி கொடுங்க மேடம்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த போலீஸ்காரங்க இந்த வண்டியை நான் கொடுக்க முடியாதுமா, டிராபிக் கேஸே எவ்வளவு ஃபைன் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னோட வண்டி எடுத்துட்டு போக முடியும்னு சொல்லிடுறாங்க. இத முத்துக்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தங்கி தங்கி ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் நம்ம ரோகிணி மனோஜ் ஜீவா போலீஸ்காரங்க எல்லாம் வண்டியில இருந்து இறங்குறாங்க. ஆனா நம்ம மீனா ரோகிணி மனோஜ் யாரையுமே பார்க்கல, அவங்க வண்டி போன கவலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மனோஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து இதோ பாருங்க சார், என் போன்ல டீடைல்ஸ் இருக்கு, ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருந்த 27 லட்சம் ரூபாய் பணத்தை அவங்க அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டாங்க, அதே நாள்ல கனடாக்கும் எஸ்கேப் ஆயிருக்காங்க. அதுக்கு நம்ம ஜீவா இருந்துகிட்டு சார் இவருக்கு தெரிஞ்சுதான் என்னோட அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்பர் ஆச்சு, என்ன முன்னாடி போக சொல்லிட்டு கொஞ்ச நாள்ல இவர் வரேன்னு சொன்னாரு, ஆனா என்னையும் ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றாங்க. உடனே நம்ம மனோஜ் இருந்துகிட்டு சார் இவ பொய் சொல்றா சார், நான் ஏன் சார் மொத்த பணத்தை இவகிட்ட கொடுத்துட்டு நான் இங்கே இருக்க போறேன், அது எங்க அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணம் சார், சீக்கிரமா இவகிட்ட இருந்து வாங்கி கொடுங்கன்னு மனோஜ் போலீஸ்காரங்க கிட்ட கெஞ்சுறாரு. உடனே போலீஸ்காரங்களும் ஜீவாவை பார்த்து இதோ பாருமா அவருடைய பணத்தை மொத்தமா நீ தான் எடுத்துட்டு போயிருக்க, நல்லா தெரியுது, ஒழுங்கா அவருடைய பணத்தை கொடுத்துருன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஜீவா இருந்துகிட்டு சார் நான் யாரையும் ஏமாத்தல சார், உங்ககிட்ட நான் இதுக்கு மேல எக்ஸ்பிளேஷன் கொடுக்க விரும்பல, எதா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல என்னோட லாயர் வந்துருவாரு, அவர்கிட்ட பேசிக்கோங்க சார்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மீனா முத்துக்கு போன் பண்ணி அழுதுகிட்டே என்னங்க வண்டியை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அழறாங்க. முத்து இருந்துட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்களா, யார் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு கேட்க அதுக்கு நம்ம மீனாவும் நான் கவனிக்காம வண்டியை நோ பார்க்கிங்ல பார்க் பண்ணிட்டேன், போலீஸ்காரங்க என்னோட வண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துகிட்டு சரி சரி நீ அழாம இருமீனா நான் இதோ வந்துடுறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜீவாவோட லாயர் வந்து இவங்க தான் உங்க பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு மனோஜ் என்னோட அக்கௌண்ட்ல இருந்த மணி அவளோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, அதுக்கு நம்ம லாயர் இருந்துகிட்டு உங்களுடைய பர்மிஷன் இல்லாம அந்த மாதிரி மணியை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுன்னு கேக்குறாங்க. அவங்க பணத்துல டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம்னு பேங்க் ப்ரொசீஜர் ஃபார்ம்ல நீங்க சைன் பண்ணிருக்கீங்க, அதுக்கான காப்பி என்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி இருந்துகிட்டு மனோஜ் நீ அந்த மாதிரி எதுலயாச்சும் சைன் பண்ணியான்னு கேக்குறாங்க. அதுக்கு மனோஜும் ஆமா இவ கேட்டாலே நான் சைன் பண்ணேன்னு சொல்றாரு. உடனே ரோகிணியும் என்ன மனோஜ் இப்படி இருக்கிற, படிச்சு பார்க்காமலே நீ சைன் பண்ணிடுவியான்னு கேக்குறாங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு நியூ லைன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.